ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெமி இன் திஸ் கிச்சன். ஸோ இன்றைக்கி நம்ம சமையலில் பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம வீட்டிலையே சுலபமாக பட்டர், அது மட்டும் இல்லாமல் சாஃப்டான பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துலேயே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நம்ம தேவையான அளவு பால் எடுத்துக்கலாம். 1.5 லிட்டர் அளவு பால் எடுத்துக்கோங்க. நல்ல சுத்தமான பசும்பால் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாலை நம்ம நல்லா காய்ச்சிக்கலாம். பால் நல்லா பொங்கி வந்ததும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதுக்கு மேலே இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான பாலாடைகள் வரும். ஸோ இந்த பாலாடைகளை நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கலாம். அப்புறமா நம்ம கலெக்ட் பண்ண பாலாடைகளை பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் வச்சு நம்ம ஃப்ரீசரில் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 நாட்களாக நான் கலெக்ட் பண்ண பாலாடைகள் தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது. ஸோ இந்த பாலாடைகள் வச்சு தான் நம்ம சூப்பரான எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் இல்லாமல் ரொம்பவே நேச்சுரலான பட்டர் நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாலாடை கட்டிகளை ஒரு பெரிய ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சு இப்போ நம்ம பட்டரை பீட் பண்ணிக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம எப்படி பீட்டர் யூஸ் பண்ணிக்கிறேங்கிறத வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பட்டர் பீட் பண்ணிக்க போகிறோம். முக்கியமான ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டர் நம்ம பீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எடையாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க, சரியா? நல்லா குளிர்ந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எதுக்காக கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்பவே ஐஸ் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, பட்டர் உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். இதுலேருந்து பால்லேருந்து நல்லா பிரிஞ்சு நல்லா ஓரம் கட்டிடும். நம்மளால் கரெக்டாக பட்டர் ஐடென்டிஃபை பண்ணி அதை எடுக்கிறதுக்கு நம்ம கையால் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பட்டர் நான் ஐஸ் க்யூப்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறதுனாலையோ பட்டர் சூப்பராக உங்களுக்கு ஓரம் கட்டிடும். அதுக்காக தான் சொன்னேன், நீங்கள் கரெக்டாக பட்டர் ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணி எடையாக அந்த ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லாவே பீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர் ரொம்ப அழகாக ஓரம் கட்டிடுது. உங்களால் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த எல்லோ கலரில் தெரியுதா, இது எல்லாமே பட்டர் தாங்க. நம்ம ஐஸ் வாட்டரை நான் கிட்டத்தட்ட 1 லிட்டருக்கு மேலே வாட்டர் ஆட் பண்ணி தான் இது நல்லா பீட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 10 நிமிஷமாக தொடர்ச்சியாக நான் பீட் பண்ணிகிட்டே இருந்ததுனால சூப்பராக நமக்கு பட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பால்லேருந்து பட்டரை பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பீஸ் ஐஸ் க்யூப் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் பாலில் இந்த பட்டரை பிரித்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக பட்டரை உருட்டி எடுக்கிற அளவுக்கு அழகாக வந்துடும். பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக நம்ம பால்லேருந்து இந்த பட்டரை தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வீடியோவை ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நான் இதில் நிறைய ஈஸியான ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லுவேன். பார்த்தீங்களா பட்டர் எவ்வளோ அழகாக வருது. நம்ம எடுக்கும்போதே ரொம்பவே சூப்பராக நமக்கு வெண்ணெய் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நம்ம எடுக்கிற இந்த பட்டரை பார்த்தீங்கன்னா தனியாக இன்னொரு பவுலில் நிறைய ஐஸ் க்யூப்ஸும் ஐஸ் வாட்டரும் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம இந்த பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் க்யூப்ஸில் எல்லாம் என்ன பண்ணிக்கணும்னா இந்த பட்டரை நல்லா திக்காக மாற்றிடும். இதில் இருக்கக்கூடிய நம்ம எடுக்கும்போது இந்த பால் கொஞ்சம் வருதுல்ல, ஸோ இதெல்லாம் தனியாகவே அந்த பட்டர்லேருந்து பிரிஞ்சு பட்டர் நல்லா சூப்பராக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த பால் இருக்கக்கூடிய எல்லா பட்டரையுமே நம்ம தனித்தனியாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பவுலில் ஆட் பண்ணி நல்லா பால் நீட்டாக பட்டரை சூப்பராக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப் ப்ராசஸாக நம்ம பட்டரை நல்லா வாஷ் பண்ணிட்டோம். மறுபடியும் அது மாதிரி இன்னொரு பவுலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு இந்த பட்டரை மறுபடியும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஏன்னா மீதாக இருக்கிற அந்த பால் எல்லாமே ரிமூவ் ஆகிடும் அதுக்காக. ஸோ மறுபடியும் இதை நல்லா வாஷ் பண்ணி பாக்ஸில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் யூஸ் பண்ணிக்காமல் நேச்சுரலாகவே பசும்பாலில் எடுத்து சூப்பரான பட்டர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது அன்சால்டட் பட்டர், சரியா? நான் சால்ட் ஆட் பண்ணிக்கவே இல்லை சுத்தமாக. இப்போ நீங்கள் சால்டட் பட்டரை ரெடி பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பீட் பண்ணும்போது அந்த பாலாடை எடுத்துருந்தோம்ல, அந்த பால்லேருந்து பாலாடை, ஸோ அதுலேயே நீங்கள் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம பீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பட்டரில் சால்ட்டு மிக்ஸ் ஆகி நமக்கு சால்டட் பட்டர் ஆகிருக்கும். இது அன்சால்டட் பட்டர். ஸோ நம்ம இப்போ பன்னீர் ரெடி பண்ணிக்க போகிறோம். ரொம்ப அழகாக நம்ம பட்டர் ரெடி பண்ணிட்டோம். பன்னீர் ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஆல்ரெடி நம்ம பட்டர் பிரித்து எடுத்ததுக்கப்புறமா மீதம் உள்ள பால், இந்த பாலில் தான் நம்ம பன்னீர் ரெடி பண்ணி வரோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பால் நல்லா பாயில் பண்ண வைக்கலாம். கொஞ்சம் பால் சூடானதும் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு லெமன் ஜூஸ், ஃப்ரெஷ் லெமன் ஜூஸ் ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு
வினிகர் அப்படி இல்லைன்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பால் நல்லாவே பிரிஞ்சு வந்துடும். இப்போ பால் சூப்பராகவே பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ பிரிஞ்ச பாலில் பார்த்திங்கன்னா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டவலில் வந்து இந்த பால் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணி தனியாக இந்த பாலாடை கட்டியாக தனியாக மாற்றி எடுத்துக்கலாம். அந்த சூடோடு நீங்கள் நல்லா பிழிஞ்சு எடுத்திங்கன்னா நீங்கள் சூப்பராக நம்ம பன்னீர் வந்து நல்லாவே சாஃப்ட் ஆகிடும். ஸோ அதுக்காக தான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த வே வாட்டரை தனியாக நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பன்னீரை மறுபடியும் நீங்கள் வந்து கோல்டு வாட்டரில் வச்சு நல்லாவே அலசி எடுத்துக்கோங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் சூடாறணும். அதே டைம் பார்த்தீங்கன்னா இந்த பன்னீரில் இருக்கக்கூடிய அந்த புளிப்புத்தன்மை இருக்கும்ல, நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டோம். அதனால் வந்து இந்த புளிப்புத்தன்மை போகிறதுக்காக லைட்டாக 1 செகண்ட் என்ன பண்ணிக்கோங்க, அந்த சூட்லேயே வச்சு அந்த குளிர்ந்த தண்ணீரை நல்லாவே இதை வாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம செகண்ட் டைம் வந்து குளிர்ந்த தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டோம். மறுபடியும் குளிர்ந்த தண்ணியில் வச்சு நல்லாவே இதை பிசைஞ்சு நல்லா வாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. சுத்தமாக அந்த புளிப்பு டேஸ்ட்டு இருக்கவே கூடாது. வாஷ் பண்ணி நல்லா எடுத்து மறுபடியும் வடிகட்டி தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் அந்த தண்ணி எல்லாமே போயிடட்டும் அந்த பன்னீரில் இருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பன்னீர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து ஒரு காட்டன் டவல் வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸான ஒரு காட்டன் டவல் வச்சு நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த ஈரப்பதத்தை வந்து இந்த துணி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதுக்காகத்தான் இந்த காட்டன் டவலில் வச்சு நம்ம பன்னீரை ஆட் பண்ணிக்கிறது. ஆட் பண்ணி நல்லாவே எதுவும் பஞ்ச் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக இருக்கட்டும். அப்போ அந்த தண்ணி எல்லாமே சுத்தமாக வடிகட்டி போயிடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் நார்மல் டெம்பரேச்சரில் வச்சுட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் போதும். எடுத்துக்கிட்ட அப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. கட் பண்ணும்போது ரொம்பவே சாஃப்ட்டு, ரொம்பவே மிருதுவாக இருக்குது. இந்த பன்னீரோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹை கண்டென்ட் ஆஃப் ப்ரோட்டீன் இதில் இருக்குது. அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த வே வாட்டர் அதில் வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நம்ம இன்டேக் பண்ணிக்கலாம். அதுவும் நமக்கு ரொம்பவே நல்லது தான். ஸோ வந்து நம்ம ரெடி பண்ண பட்டர், பால், அப்புறமா வந்து வே வாட்டர் இது எல்லாமே நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பன்னீரை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் வச்சு நீங்கள் வந்து டேரெக்டாக ஃப்ரீஸெல்லாம் வைக்காதீங்க. நார்மல் டெம்பரேச்சர் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. சரியா? ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கோங்க. இதை பட்டரை வந்து நீங்கள் வந்து ஃப்ரீஸரில் வச்சுக்கலாம். பட்டர் ஃப்ரீஸரில் வைக்கிறதுனால ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். பட் பன்னீரை வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமே என்னென்னா பன்னீர் வந்து கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் வெந்தது மாதிரி ஆகிடும். சீக்கிரமே நாசம் ஆகிடும். ஸோ அதனால் வந்து பன்னீரை வந்து நீங்கள் வந்து நார்மல் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே நல்லா நிறைய நாள் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் பல ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேஸ்ட் இஸ் த பெஸ்ட். பை.